அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் சார்பாக ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு 2025-2026 கல்வி ஆண்டிற்கான வக்ஃப் வாரிய கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் சார்பாக வழங்கப்படும் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnwp.gn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை தமிழ்நாடு வக்ஃப் வாரிய அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு வக்ஃப் வாரிய கல்வி உதவித்தொகை திட்டம் 2025-2026 இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த கல்வி உதவித்தொகை பற்றிய முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இதற்கான விண்ணப்ப படிவமும் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வக்ஃப் வாரிய கல்வி உதவித்தொகை திட்டம் 2025-2026 இத்திட்டத்தின் கீழ் இளங்கலை, முதுகலை, பட்டப்படிப்பு பயிலும் அல்லது பயில உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய இஸ்லாமிய மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி கல்வி உதவித்தொகை திட்டம் என்ற தலைப்பில் முதன்மை செயல் அலுவலர், தமிழ்நாடு வக்ஃப் வாரியம், வக்ஃப் வாரிய தலைமை அலுவலகம், எண் 1, ஜாபர் சிராங் தெரு, வள்ளல் சீதகாதி நகர், சென்னை 600001 என்ற முகவரிக்கு உங்களது விண்ணப்ப படிவங்களை அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 10/6/2025. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும். கீழே இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ளிகேஷன் ஃபார்ம், ஸ்டூடெண்ட் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லே மாணவ மாணவியின் முழு பெயர் எழுத வேண்டும், பிறந்த தேதி எழுத வேண்டும், வயது, பெர்மனன்ட் அட்ரஸ் போன்ற விவரங்களை சரியாக ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறமா பாலினம், மாற்றுத்திறனாளி எனில் அதன் விவரம், பொருந்தக்கூடியவராக இருப்பின் உரிய சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். அடுத்ததாக தந்தை பெயர், தாய் பெயர் தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறமா பெற்றோர் இல்லையெனில் பாதுகாவலர் பெயர், தாய் தந்தை அல்லது இருவர் இல்லையெனில் அதன் விவரம், பொருந்தக்கூடியவராக இருப்பின் உரிய சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். தாய் தந்தை மாற்றுத்திறனாளி எனில் அதன் விவரம், பொருந்தக்கூடியவராக இருப்பின் உரிய சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். அடுத்ததாக தாய் தந்தை பாதுகாவலர் தொழில், ஆண்டு வருமானம், உரிய சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். மேல்நிலை மதிப்பெண், உரிய சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். மேல்நிலை கல்வி மதிப்பெண் சதவிகிதம், மாணவரின் பட்டப்படிப்பு வகைப்பாடு, UG ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், PG ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பொருத்தமான வகைப்பாடை நீங்க டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா இளங்கலை அல்லது முதுகலை மதிப்பெண் சதவிகிதம், உரிய சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். பயிலும் அல்லது பயில உள்ள கல்லூரியின் பெயர் மற்றும் முகவரி, பயிலும் அல்லது பயில உள்ள பட்டத்தின் பெயர், படிக்கும் முறை, ரெகுலர், டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க படிக்கும் முறை டிக் பண்ணிக்கோங்க. இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக ஃபில் அப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மாணவ மாணவியரின் அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, ஆதார் எண் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. கீழே உள்ள கட்டத்தினை நிரப்பி இணைக்கவும். என்னென்ன சான்றிதழ்கள் இணைக்கப்பட வேண்டும் என்றால் ஆதார் அட்டை, பள்ளி கல்லூரி மாற்றி சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ் நகல், தாய் தந்தை இறப்பு சான்றிதழ் நகல், மாற்றுத்திறனாளி சான்றிதழ் தாய் தந்தை. இவ்வாறு இந்த விண்ணப்பத்துல இணைக்கப்பட வேண்டிய ஆவணத்தில் கேட்டிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தகுதியான சான்றிதழ்கள் எல்லாமே டிக் பண்ணி விண்ணப்ப படிவத்துடன் இணைக்கப்பட வேண்டும். மேலே கொடுக்கப்பட்ட விவரங்கள் அனைத்தும் உண்மை எனவும் தவறான தகவல்கள் கொடுக்கப்படவில்லை எனவும் உறுதியளிக்கிறேன். நாள், இடம் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். இவ்வாறு தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் வழங்கும் கல்வி உதவி திட்டத்தில் பயன்பெற விரும்பும் மாணவர்கள் தகுதி இருந்தால் இந்த விண்ணப்ப படிவத்தை இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து கடைசி தேதிக்கு முன்பாக சம்பந்தப்பட்ட முகவரிக்கு அனுப்பி வைத்து இந்த கல்வி உதவித்தொகை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.